ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் மட்டுமில்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் எஜமானுக்கு பயனுள்ளதாயும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். அதாவது பெரிய வீடு என்பது இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வீடுகளை கட்டினாலும், எவ்வளோ பெரிய பெட்ரூம்களை கட்டி இவ்வளோ பெரிய வீடு என்று சொன்னாலும், பரலோக தேவனுடைய ராஜ்யம், பரலோக தேவனுடைய வீடு அது மிகப்பெரிய ஒரு வீடு. அங்கே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் மட்டுமல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. எல்லா தகுதியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் அங்கே காணப்படுகிறார்கள். அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். அங்கேயும் 2 பிரிவு ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்ட விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலும் 2 வகையான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் எஜமானுக்கு பயனுள்ளதாயும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரவானாயிருப்பான். இங்கே மேலே அவர் கொடுத்து வந்த அந்த ஆலோசனைகளை இங்கே திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள அந்த கிருபையில் பலப்படணும். அதே போல் ஒரு போர் சேவகனைப் போல நீ தீங்கு அனுபவிக்கிறவனாக இருக்கணும். உனக்கு தலைவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சேவகம் எழுதி கொண்டாரே, அவருக்கு எத்தனை உண்மையாக உத்தமமாக நீ செயல்பட வேண்டும். வேற எந்த காரியத்திலையும் சிக்கிட்டு அவருக்கு எழுதி கொடுத்ததுபடி நடக்காமல் நீ போயிடக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு போர் சேவகனை அடையாளம் காட்டினவர். ஒரு மல்யுத்த வீரன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ்கிற ஒரு மல்யுத்த வீரனைப் போல இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஒரு முடிசூட்டுதலுக்காக அவன் எத்தனையாய் பிரயாசப்படுகிறான். தேவ ஊழியன் அதிலும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி எத்தனை நீண்ட நேரம் அதிகமாக உழைக்கிறானோ அதே போல ஊழியர்கள் உழைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ள வேண்டும். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக அவர் எழுந்தார், மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தவர் என்கிற எல்லாரும் இன்னும் மரித்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இயேசு ஒருவருடைய கல்லறையே இந்த உலகத்தில் காலியாக இருக்கிறது என்பதை சந்தோஷமான சூழ்நிலையில், கவலையான சூழ்நிலை, 2 சூழ்நிலைகளிலும் மறந்து விடக்கூடாது. அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும். அப்போனா அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தால் கூட அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திலெல்லாம் நிறைவேற்றுகிறதற்கு அத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாக நீ இருக்கணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொன்னால், சீர்கேடும் கிளவி பேச்சுமான அந்த பேச்சுகளெல்லாம் விட்டுட்டு ஆழமான முக்கியமான வசனங்களை பகுத்து போதிக்கிறவனா அவன் இருந்தான் என்று சொன்னால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஒரு வீட்டில் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதை காலையிலேயே கழுவி பயன்படுத்துகிறதற்கு ஏதுவாக வைத்து விடுவார்கள். அதே போலத்தான் இங்கே நம்ம ஆண்டவருக்கென்று தினமும் பயன்படணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டவர்களாக எஜமானுக்கு பயனுள்ளதாக ஒரு தண்ணி குடிக்கணும்னாலும் அவருடைய கரத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கணும். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான, கழுவி சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த காரியங்களுக்கும் அழுக்கு நிறைஞ்ச பாத்திரத்தை நம்ம எடுக்க போகிறதில்ல. ஒருவேளை பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரமாக இருந்தால் கூட டெய்லி எடுத்து அதை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. அது எங்கேயோ ஒரு பாக்ஸுக்குள்ளே அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எஜமானுடைய கண்களில் ஒவ்வொரு நாளும் படக்கூடியவங்களாக, எஜமானுக்கு பயன்படக்கூடியவங்களாக, மரமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, மண்ணான பாத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக ஒரு ஊழியக்காரன் இருக்க
வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். அதனை தொடர்ந்து சொல்கிறார், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அதான் பரிசுத்தமாக்கப்பட்டதும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆகவே பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே உன் வாழ்க்கையில் நீதி வெளிப்படணும், விசுவாசம் இருக்கணும், அன்பை வெளிக்காட்டணும், சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கணும். புத்தியீனமும் அறிவற்ற விவாதங்களும் சண்டைகளை உருவாக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரி. ஊழியக்காரன் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்திலையும் தர்க்கம் பண்ணாமல் சண்டை பண்ணாமல் அவன் இருப்பது நல்லது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இருந்தான்னா அனைவரிடத்திலும் அவன் இல்லாமல், சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல் எல்லாரிடத்துலையும் சாந்தம் உள்ளவனும் போதிக்கிறதுல வல்லவனும் தீமையை சகிக்கக்கூடியவனுமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பவர்களும் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, அதாவது அவங்கள பிடிச்சி பாவத்தில் விழ வைத்து அவர்களை மயக்க நிலையில் சத்துரு வைத்திருக்கிறான். ஆகவே தான் அவர்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவரை இருக பிடித்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வேத வசனங்களை நாம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் கேட்ட இந்த வசனத்தினாலே இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வசனங்கள், அந்த ஜீவ வசனங்கள், சுடர்களைப் போல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் மயக்கத்தை அது எடுத்து விடுகிறது. அவன் கண்ணிகளுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் சண்டை பண்ணாமல் சாந்தமாக இருந்து வாக்குவாதம் பண்ணாமல் மயக்கத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் இச்சைகளின்படி செய்கிறதற்காக பிடிபட்டிருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக, எதிர்க்கிறவர்கள் சத்தியத்தை அறிந்து அவர்களும் மனம் திரும்புதலை பெறும்படியாக ஒரு நல்ல வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாக, ஒரு கணத்திற்குரிய பாத்திரவானாக, பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, எந்த நற்கிரியும் எப்போதும் செய்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவனாக நீ இருந்தான்னு சொன்னால் நீ கணத்திற்குரிய பாத்திரம் நீதான். உன்னை கர்த்தர் தன்னுடைய கரங்களில் எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் பயன்படுத்த முடியும். அதற்கு ஒவ்வொரு நாளும் உன்னை ஆயத்தமாக்கு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிற பவுல் அப்போஸ்தலன் நமக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை உருவாக்குகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.